ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ராகி சூப் தாங்க செஞ்சுருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்குலாம் கூட இந்த சூப் ரெசிபி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாங்க. ராகி மாவு எடுத்துகிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் முதல்ல நம்ம கரைச்சி வச்சிடலாம். 2, இது 3வது டேபிள் ஸ்பூன், இது அடுத்து 4வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டேன். மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் வராமல் டக்குன்னு மிக்ஸ் ஆகிடும். கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் நறுக்கிருக்கோன்றதை பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, 4 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, அரை மூடி லெமன், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, குடமிளகா எல்லாமே காய்கறி எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர்லன்னா கூட எண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியோட அளவு கம்மியாக வேணும், இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பச்சை மிளகா ஃப்ளேவரோட, பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை கம்மன்னு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு, இந்த அளவுக்கு நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்து நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். எல்லாமே மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு காய்கறி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு மறுபடியும் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறியோட நிறம் மாறக்கூடாதுங்க, ஆனால் நமக்கு நல்லா வெந்து இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பட்டரோடு சேர்ந்து காய்கறி வதங்கும் போது நல்லா வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 2வது கப், இது அடுத்து 3வது கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாதி அளவுக்கு நல்லா காய்கறி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ராகி மாவில் நம்ம மிக்ஸ் பண்ண கப்லேயே திரும்ப ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை தூண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுன்னா நமக்கு ராகி மாவு நல்லாவே வெந்து வந்துடும். காய்கறியும் நிறம் மாறாமல் இருக்கும், ஆனால் நல்ல வெந்தும் இருக்கும். ராகி மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட காய்கறியோடு சேர்த்து இந்த ராகி சூப் சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நமக்கு சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை மூடி லெமன் பிழிஞ்சுக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுட சுட நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 4லேருந்து 5 பேர் நல்லாவே சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு பவுல் சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. நல்ல ஒரு பைட்டுக்கும் காய்கறியோட, பட்டர் வாசனையோட, சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட, சின்ன மைல்டான ஒரு காரத்தோட இந்த ராகி சூப் சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.